ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆவணி 14ஆம் தேதி முதல் புரட்டாசி 14ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. இந்த 30 நாளும் இந்த ஒரு மாதத்துக்கு கிரகங்கள், செப்டம்பர் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். 7/9/2025 பௌர்ணமி திதி, 21/9/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு எப்பொழுதும் முழு மூச்சாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. முதல் 15 நாள் ராசிநாதன் சூரியன் ராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போனாலும் குறையில்லை. 2ஆம் இடத்து அதிபதி புதனோடு சேர்ந்திருக்கார். இப்படி கிரகங்களுடைய நிலை சிறப்பாகத்தான் இருக்குது. குருவை பாருங்கள். குரு பொறுத்தவரையிலே 5 குடையவன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். சூப்பர். 2 குடையவன் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் ராசியில் 10 நாள் இருக்கார். அதிகபட்சமாக 16 நாள் உச்சநிலையில் 2ஆம் இடத்தில் இருக்கார். 10 சூரியன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 சுக்கிரன் 12ஆம் வீட்டில் 15 நாள் இருக்கார். அப்புறம் ராசியில் 15 நாள் இருக்கார் சுக்கிரன். குரு பார்வை கோடி நன்மை. 7ஆம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வை இருக்கிறது. இந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை வைத்து நம்ம பலன் சொல்லும் பொழுது நிச்சயமாக நல்லாவே இருக்கும். எந்த குறையும் கிடையாது. முதல்ல ராசிநாதனுடைய நிலையை பார்க்கணுங்க. ராசிநாதன் 15 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கார். சூப்பர். கொடி கட்டி பறக்க போகிறீங்க. 2ஆம் இடத்துக்கு போகிறார். அது ஒரு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், குறை கிடையாது. அப்போது நல்லவன் நல்ல இடத்துல இருக்காருன்னு சொன்னாலே அதுவே ஒரு பெரிய சூப்பர் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 2க்கும் 11க்கும் உடைய புதன் ராசியில் 10 நாள் 2ஆம் இடத்துல அதிகபட்சமான ஒரு 16 நாள் இருக்கார். அப்படின்னும் பொழுது 11ல் குருவே இருக்கார். அப்போ சம்பாத்தியம் என்பது உன்னதமான ஒரு நிலை, உச்ச நிலையை அடையப் போகிறீர்கள். பணம் பல வகையில் கொட்டுன்னு கொட்ட போகுது. எப்போவுமே தனகாரகன் இந்த 11ல் இருந்தாலே அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்கிறது. சூப்பர். 2 குடையவனும் உச்சம் அடைகிறார். அற்புதம். அப்போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போ அதிகப்படியான உழைப்பை சிந்துவீர்கள். அதிகப்படியான உழைப்பை போடுவீங்க. இந்த செவ்வாய் பாருங்கள் 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் பார்க்குறார். 22 நாள் துலாத்தில் இருந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை சிம்மத்துக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது எல்லா இடமும் சிறப்பாகி போகுது. இந்த ராசி அன்பர்கள் ஏற்கனவே நம்பர் 1. இவங்க எதுலேயுமே ஒரு கீ போஸ்ட்டில் தான் வேலை பார்ப்பாங்க. ஒரு அரசு துறையாகட்டும், தனியார் துறையாகட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும் அதில் அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன் சினி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்களும் சரி, இந்த சிம்மத்து ராசியில் பிறந்தவங்க தான் எதுலேயும் நம்பர் 1 விளங்கக்கூடியவர்கள். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது இன்னும் பழமொழி பாலில் விழுந்த கதையாக உங்களுக்கு சாதனை புரியக்கூடிய காலம், சரித்திரம் படைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது.
உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கிரன் 12ல் இருக்கிறார் 10க்குடையவன் என்று சொன்னால் முதல் 15 நாள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய வருமானத்தை அப்படியே தொழிலில் போடுவீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதால அதிகமான உழைப்பை சிந்துவீர்கள். அப்போது 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதால லாபம், இரட்டிப்பு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு. சரி, 2ஆம் இடம் எப்படி இருக்குது? ரொம்ப அற்புதமாக இருக்குது. புதன் உச்சமாக இருக்கார். அப்போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அது அரசு, அதாவது வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், இல்லை நட்பு வட்டாரமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் கூட சரிங்க. உங்களை பொறுத்த நண்பர்கள் இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களை மக்கள் பாராட்டுவார்கள். அது மட்டும் இல்லை, மீடியா ஒரு சிலருக்கு மீடியாக்களில் நல்ல பேர் கிடைக்கும், ஒரு சிலருக்கு பத்திரிகையில் பாராட்டுகள் கிடைக்கும். இப்படி பல வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இதுபோல் இன்னும் பெரிய இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா ஒரு நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும். ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட ரொம்ப சிறப்பாக பணியாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு அரசின் மூலம் ஒரு ஒரு சிறப்பான ஒரு நிலையும் ஒரு வெகுமதியும் கூட கிடைக்கும். பத்திரிகைகள் பாராட்டும், மீடியாக்கள் பாராட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சிறப்பான காலம். 5 நாளே சந்தோஷங்க, சந்தோஷத்துக்கு குறையே கிடையாது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். அவங்க உள்நாட்டில் படித்தாலும் சரி, வெளிநாட்டில் படித்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மைனஸு தாங்க. என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னா வெளிநாடுக்கு அனுப்பிச்சி விட்ருவார். 7ல் ராகு இருந்தால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கவங்க ஃப்ளைட்டு பிடிச்சி வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அது சிறப்பாக போய் அங்கே போய் தொழில் பண்ணலாம், உத்தியோகம் பண்ணலாம். ஆனால் குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக கண்டிப்பாக வெளிநாடு போகிறவங்க தாராளமாக நம்பி போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். பாருங்கள், உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால 7ஆம் வீட்டு பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். மற்றபடி 7ஆம் வீடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிற இடத்துல சில பேர் நல்லா பேசுவாங்க, திடீர்னு ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுவாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும். 7ஆம் இடம்லாம் நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் 7 தான். அப்போ அவங்க சனி பகவானாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கலகலன்னு இருப்பாங்க. நம்ம சிரித்து பேசிட்டு நம்ம காரியத்தை சாதிச்சுட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை இந்த சனி பார்வை இருப்பது என்பது அதிகப்படியான உழைப்பு. அதாவது மேலாமணிக்காக இருந்து எதையும் சாதிக்க முடியாதுங்க. பெருசாக ஏதாவது உழைக்கணும், அதில் இன்வால்மெண்ட் இருக்கணும். இன்வால்மெண்ட் இருந்து ரொம்பவும் டெப்த்தாக வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏன் இந்த பாருங்கள், செவ்வாயே பார்க்குறாரு 10ஆம் வீட்டை. இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, எலக்ட்ரீஷியனாக இருக்கிறீங்கன்னு வைங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், லேப்டாப்பு போன்ற சாதனங்களை இயக்குபவர்கள், இவங்களெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு
வேலை வாய்ப்புகள் கிடைச்சி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன், சீரியல் பண்ணியிருக்கேன், ரெகக்னேஷனும் கிடைக்கும். இந்த விவசாயத்துறையில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, விவசாயம் சார்ந்த பிரிவு, இந்த கால்நடைகள் வச்சுருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம், எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த ராசி அன்பர்களுக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருது. இந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, சூதனமாக நடந்துக்குங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்போவுமே நம்பர் 1. அதுவும் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துலேயும் நீங்கள் தான் நம்பர் 1ஆக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறவங்களுக்கு தனியார் துறையிலையும் கிடைக்கும், வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒருபடி அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதுங்களுக்கும் அடுத்த ஸ்டெப்பு நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஆன்மீகத்துறை இதில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சில பேர் சம்பளம் வாங்காமல் கௌரவத்துக்கு வேலை பார்ப்பாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா நேரம் நல்ல நேரம், நல்ல ஒரு சந்தோஷம், பாராட்டுக்கள் வரக்கூடிய ஒரு தருணம். மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ராகு இருக்கார். ராகு கேது பிடியில் தானே ராசியே இருக்குது. அப்போ துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு 10 சுக்கிரன் எங்கே இருக்கார், 12ல் இருக்கார். ராசி 12ல் 15 நாள் இருக்கிறதாலே, ராசியில் அமர்வதாலையும் கேதுவின் பிடியில் அமர்வதாலும் நீங்கள் சுக்கிர பகவான் அவனை வழிபாடு, அதாவது மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.